கர்நாடக சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்கள் மதியம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு புது திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சோஃபாக்களை வாடகைக்கு எடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஓய்வெடுக்க வெளியில் அவங்க போகிறதால அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அதை தடுக்கிறதுக்காக சபாநாயகர் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. அதுக்காக ரெக்லைனர் வகை சோஃபாக்கள் ஆர்டர் கொடுக்க இருக்காங்க. கன்னியாகுமரியில் ஒரு படகு மூழ்கியது அந்த காட்சிகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆழ்கடலில் போயிட்டு இருந்த ஒரு விசைப்படகுல விரிசல் ஏற்பட்டிருக்கு. 20 மீனவர்கள் அங்கே இருந்திருக்காங்க. அந்த படகு மூழ்குவது பற்றி தெரிஞ்சதும் பக்கத்தில் இருந்த மீனவர்கள்லாம் வந்து அவங்கள காப்பாற்றிட்டாங்க. இந்த படகுடைய ஓட்டுநர் ஜாங்சன், அப்புறம் இன்னொரு படகுக்கு தகவல் கொடுத்து மொத்தம் ஒரு 20 பேர் வந்து அவங்கள வந்து மீட்டிருக்காங்க. தொடர்ந்து 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான படகு, மீன்பிடி உபகரணங்கள் எல்லாமே கடலில் மூழ்கினதா தகவல் சொல்கிறாங்க. அந்த காட்சியை தான் பார்த்தீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.